நான் பேசக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பேச வைக்கிறீங்க. அமைச்சர் சொல்லியிருக்காரு, விவசாயத்தை விட விளையாட்டுத்துறை ரொம்ப கஷ்டமாமா. ஓ சார், நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல சார்? ஓ, நீங்கள்லாம் பெரிய லெவலில் பீஸா, பர்கர், பன்னு, ப்ரெட்டு இந்த மாதிரி சாப்பிடுவீங்க. ஓகே. ஆனால் விளையாடில் இருக்கிற குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கும் உங்களால் ஈக்குவலாக வாங்கி தர முடியுமா? முடியாதுல்ல. அது மட்டும் இல்லாமல் முதல்ல விளையாடணும் அப்படின்னா உடம்புல தெம்பு வேணும். அந்த தெம்பு வேணும்னா ஆரோக்கியமான உணவு வேணும். அந்த ஆரோக்கியமான உணவு வேணும்னா விவசாயம் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த விவசாயி இருந்தால் தான் அந்த ஆரோக்கியமான உணவே கிடைக்கும். அப்புறம் எப்படி? எனக்கு புரியலை. ஓ, நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுனால விளையாட்டு தான் வந்து பெருசுன்றீங்க. அப்போது மதுவிலக்கு துறையில் இருந்தீங்கன்னா விவசாயத்தோட மதுவிலக்கு தான் பெருசுன்னு சொல்லுவீங்களோ? அப்படிக்குள்ளே இருக்கலாம்ல. அதாவது நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அது இதுதானா? விவசாயிகள் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அப்படின்னு சொல்லுவோம். நாம் இப்போ எடுக்கிற முடிவு தான் நமக்கு வந்து நம்மளோட விவசாயத்தை காப்பாற்றணும். அப்படின்னா எல்லாருமே ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்து ஒரு 15 நாளைக்கு இல்லை ஒரு மாதத்துக்கு நம்மளை கஷ்ட நஷ்டம் பார்க்காம, வருமானத்தை பார்க்காம நம்ம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான், லாபங்களை பார்க்காம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நம்மளோட விவசாயத்தை மீட்டெடுக்க முடியும். இதில் எனக்கு காய்கறி வந்துட்டுருக்கு, அதனால் நான் விட்டுட்டு போக முடியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டோம், சரிங்களா? அதனால் இந்த கஷ்டத்தை ஒரு மாதத்துக்கு நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து செஞ்சோம் அப்படின்னா வெற்றி விவசாயிக்கு மட்டும்தான். இது புரிஞ்சு கண்டிப்பாக 1ஆம் தேதி